ஞான விழிப்பை அடைதல். ஸ்லோகம் 479. இங்ஙனம் குரு உபதேசத்தாலும் வேதத்தின் பிரமாண வாக்கியங்களாலும் தன்னுடைய யுக்தியாலும் அந்த பரம தத்துவத்தை அறிந்து கொண்டு இந்திரியங்களை அடக்கி அந்தக்கரணத்தை ஒருமுகப்படுத்தி தனிமையான ஏதோ ஒரு இடத்தில் அசைவற்றவனாய் அமர்ந்து ஆத்ம நிஷ்டை எய்தியவனாக சிஷ்யன் ஆனான். ஸ்லோகம் 480. சிறிது காலம் மனதை பரபிரம்மத்தில் நிலைநிறுத்தி அந்த பரமானந்த நிலையிலிருந்து பின்பு எழுந்து இந்த வார்த்தையை சிஷ்யன் கூறினான். ஸ்லோகம் 481. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்றேயாக ஆகிவிட்ட பொழுது புத்தியானது காணாமல் போய்விட்டது. செயலில் முனைப்பு கரைந்துவிட்டது. இது என்று நேராக காணப்படுவதையோ இது அன்று என்பதையோ நான் அறியவில்லை. அது என்னவென்றோ எப்படிப்பட்டதென்றோ அறியவில்லை. அளவு கடந்த இன்பம் அந்நிலையில் உள்ளது என்பதை மட்டும் உணர்கிறேன். ஸ்லோகம் 482. சொல்லால் கூறுவதற்கு இயலவே இயலாது. மனதால் நினைப்பதற்கும் கூட இயலாது. பூர்ண ஆத்மானந்த அமிர்தத்தால் நிரம்பிய பரபிரம்மமாகிற சமுத்திரத்தின் பெருமை. அதனுடைய ஒரு சிறு பாகத்தின் பகுதியின் துளியில் கரைந்த தேனில் ஆத்மானந்த இன்பத்தை எய்திய மனது சமுத்திரத்தில் கரைந்து போன மழை பனிக்கட்டியின் நிலையை அடைகிறது. கேள்வியில் சிறந்தவனாயும் ஆசைவாய்ப்பட்டு மடியாதவனாய் உள்ளவனுக்கு இவ்வானந்தம் கிட்டுகின்றது. இது தைத்திரிய உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 483. இந்த உலகம் எங்கே போயிற்று? அல்லது யாரால் கொண்டு போகப்பட்டது? எங்கு மறைந்தது? இப்பொழுதுதான் காணப்பட்டது. இல்லாமல் போய்விட்டது. இது என்ன பெரிய ஆச்சரியமாயிருக்கின்றது. ஸ்லோகம் 484. அளவு கடந்த ஆனந்தமாகிற அமிர்தம் நிறைந்த பிரம்மமாகிய மகா சமுத்திரத்தில் எது தள்ளத்தக்கது? எது கொள்ளத்தக்கது? எது சிறப்புடையது? எது வேறானது? ஸ்லோகம் 485. இங்கு எது ஒன்றையும் சிறிது கூட நான் காணவில்லை, கேட்கவில்லை. நான் நானாகவே எப்பொழுதும் ஆனந்த வடிவினனாய் முன்னிருந்த நிலையினின்று முற்றும் வேறுபட்ட சிறப்புடையவனாய் இருக்கின்றேன். ஸ்லோகம் 486. பற்றற்றவரும் சாதுக்களில் சிறந்தவரும் என்றும் அத்வய ஆனந்தச் சுவை வடிவானவரும் அளவு கடந்தவரும் எப்பொழுதும் எல்லையற்ற கருணையாகிற கடல் போன்றவரும் மகாத்மாவும் ஆகிய குருவிற்கு நமஸ்காரம். குருவே, மீண்டும் நமஸ்காரம். ஸ்லோகம் 487. எவருடைய கடைக்கண் பார்வையாகிற குளிர்ச்சியான சந்திர பிரகாசம் விழுந்ததால் பிறவியாகிற கடும் வெயிலின் சிரமம் தீர்ந்து நான் அளவு கடந்த பெருமை வாய்ந்த ஆனந்தமாகியதும் அழிவற்றதுமான ஆத்ம பதத்தை ஒரு நொடி பொழுதில் அடைந்தவன் ஆனேனோ அந்த குருவிற்கு நமஸ்காரம். ஸ்லோகம் 488. தங்களுடைய அனுக்கிரகத்தால் நான் பாக்கியசாலியாகி விட்டேன். நான் செய்ய வேண்டியதை செய்து வாழ்வின் பயனை அடைந்தவனாகி விட்டேன். பிறவித் தலையின் பிடிப்பிலிருந்து நான் விடுபட்டவனாகி விட்டேன். என்றும் ஆனந்த வடிவினனாகி விட்டேன். பரிபூர்ணனாகி விட்டேன். ஸ்லோகம் 489. நான் பற்றேதும் இல்லாதவன். நான் சரீரம் இல்லாதவன். நான் அடையாளமேதும் இல்லாதவன். அழிவில்லாதவன். நான் பரமசாந்தன். நான் அளவு கடந்தவன். நான் மாசற்றவன். என்றும் உள்ளவன். ஸ்லோகம் 490. நான் எதையும் செய்பவன் அல்லன். நான் எதையும் அனுபவிப்பவன் அல்லன். நான் மாறுதல் இல்லாதவன். நான் செயலேதும் இல்லாதவன். நான் பரிசுத்தமான அறிவு வடிவினன். நான் எத்தொடர்பும் அற்றவன். என்றும் மங்கள வடிவினன். ஸ்லோகம் 491. பார்ப்பவனைக் காட்டிலும் கேட்பவனைக் காட்டிலும் பேசுபவனைக் காட்டிலும் செயல் புரிபவனைக் காட்டிலும் அனுபவிப்பவனைக் காட்டிலும் நான் வேறானவனே. என்றும் உள்ள எங்கும் நிறைந்த செயலற்ற எல்லையற்ற பற்றற்ற பரிபூர்ண ஞான வடிவான ஆத்மா நான். ஸ்லோகம் 492. நான் இதுவல்லன். நான் அதுவல்லன். எனினும் இரண்டிற்கும் பிரகாசம் அளிப்பவன். உயர்ந்ததும் பரிசுத்தமானதும் புறமும் அகமும் இல்லாததும் பரிபூர்ணமும் ஆன இரண்டற்ற பிரம்மமே நான். அது பூர்ணம்.
இதுவும் பூர்ணம். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உதயமாகியுள்ளது. பூர்ணத்தினின்று பூர்ணத்தை எடுத்தும் பூர்ணமே மிஞ்சி நிற்கின்றது. இது ஈஷோ உபனிஷத்தின் சாந்தி வாக்கியம். ஸ்லோகம் 493. ஒப்பற்றதும் அனாதியான தத்துவமும் நீ நான் இது அது என்ற கல்பனைகளைக் கடந்ததும் என்றும் ஆனந்த ரச வடிவாகியதும் உண்மையானதும் ஆகிய அத்விதீயமான பிரம்மமே நான். ஸ்லோகம் 494. நான் நாராயணன், நரகாசுரனை கொன்றவன். நான் திரிபுரத்தை எரித்தவன், எல்லோருடைய அந்தர்யாமியை ஆள்பவனும் நான். குறைவுபடாத அறிவு வடிவினனும் அனைத்திற்கும் சாட்சியும் நான். என்னை ஆள்பவன் எவனும் இல்லாதவன், அகங்காரம் இல்லாதவன், மமதை இல்லாதவன். ஸ்லோகம் 495. எல்லா பிராணிகளிடத்தும் நான் ஒருவனே, ஞான வடிவில் உள்ளும் புறமும் வியாபித்து கொண்டு அனுபவிப்பவனாகவும் அனுபவிக்கப்படும் பொருளாகவும் நிலை பெற்றுள்ளேன். எது எது முன்பு இதுவென்று வேறாக காணப்பட்டதோ அதுவெல்லாம் நானே. ஸ்லோகம் 496. பரிபூர்ண இன்பக் கடலாகிய என்னிடத்தில் பலவகையான உலகமெனும் அலைகள் மாயை எனும் காற்றின் வேகமான சுழற்சியால் தோன்றவும் மறையவும் செய்கின்றன. ஸ்லோகம் 497. பகுக்கப்படாமல் கற்பனைகள் ஏதுமின்றி இருக்கும் காலத்தில் எவ்வாறு கல்பம், வருஷம், அயனம், ருது முதலியவைகள் கற்பனை செய்யப்படுகின்றனவோ அவ்வாறே உலக ஜனங்களால் கற்பனையின் தோற்றத்தால் தவறாக ஸ்தூலம் முதலிய பாவனைகள் என்னிடம் கற்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்லோகம் 498. பல தோஷங்களால் மதிகெட்டு போன மூடர்களால் கற்பனை செய்யப்பட்டது அடிப்படையான பொருளை கெடுப்பதாக ஒரு பொழுதும் ஆகாது. கானல் நீரின் பெருவெள்ளம் பாலைவன பூமி பாகத்தை ஈரமுள்ளதாக செய்துவிடாது. அது அப்படியிருப்பதால் அதில் அத்தியாசம் செய்யப்பட்டதின் குணத்தாலோ தோஷத்தாலோ அணுவளவும் அது சம்பந்தப்படுவதில்லை. ஸ்லோகம் 499. ஆகாயத்தைப் போல் நான் எதுவும் பற்றாதபடி வெகு தூரம் சென்றவன். சூரியனைப் போல் நான் பிரகாசத்தை பெறும் பொருள்களைக் காட்டிலும் வேறானவன். மலையைப் போல் நான் என்றும் அசையாதவன். சமுத்திரத்தைப் போல் நான் கரையில்லாதவன். ஸ்லோகம் 500. எனக்கு உடலுடன் சம்பந்தம் இல்லை, வானத்திற்கு மேகத்துடன் சம்பந்தம் இல்லாதவாறு. ஆகையால் அதனுடைய இயற்கையான விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற நிலைகள் எனக்கு எங்கிருந்து வரக்கூடும்? ஸ்லோகம் 501. உபாதியானது வருகிறது, அதுவே போகிறது, அதுவே செயல்களை செய்கிறது, அவற்றின் பயனை அனுபவிக்கிறது, அதுவே கிழத்தனத்தை அடைந்து மரிக்கிறது. நான் எப்பொழுதும் முக்கியமான குல பர்வதத்தைப் போல் அசைவற்றவனாக நிலை பெற்றுள்ளேன். எங்கனம் தச்சன் ஆயுதங்களை உபயோகிக்கும்போது தச்சனாகவும் மற்றபோது சாதாரண மனிதனாகவும் இருக்கிறானோ அங்கனம் ஜீவாத்ம புத்தியுடன் கூடி கர்த்தாவாகவும் அகர்த்தாவாகவும் ஆனந்தமாகவும் இரண்டாகவும் இருக்கின்றது. சராச்சரத்தை ஆசிரயித்து பிறப்பும் இறப்பும் உள்ளது. ஆனால் அங்கனம் கூறியது உபசாரமாக. பிறப்பு இறப்பு என்ற அந்த பாவனை சரீர பாவனையாலேயே ஏற்பட்டது. ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஸ்லோகம் 502. எப்பொழுதும் ஒரே வடிவானவனும் பின்னப்படாதவனுமான எனக்கு செயலில் பிரவேசம் இல்லை. மேலும் எனக்கு செயலினின்று விலகுதலும் இல்லை. எது ஒன்றேயாகவும் இடைவெளியின்றி நெருங்கியதாகவும் ஆகாயத்தைப் போல் எங்கும் நிறைந்துள்ளதோ அது எப்படித்தான் செயல்புரியும்? ஸ்லோகம் 503. இந்திரியங்கள் இல்லாதவனும் மனமில்லாதவனும் மாறுபாடற்றவனும் ரூபமற்றவனும் அளவு கடந்த இன்பத்தை அனுபவிப்பவனும் ஆகிய எனக்கு புண்ணியங்களும் பாவங்களும் எங்கிருந்து வரும்? வேதமும் கூட அனன்வா கதம் புண்ணியேன அனன்வா கதம் பாபேன, புண்ணியத்தாலும் பாவத்தாலும் தொடரப்படாதவன் என்று கூறவில்லையா? எனக்கு விக்ஷேபம் இன்மையால் சமாதியும் அவ்வாறே இல்லை. விக்ஷேபமும் சமாதியும் விகாரத்தை அடையும் மனதினுடையவை. ஸ்லோகம் 504. வெப்பமோ குளிர்ச்சியோ நல்லதோ கெட்டதோ ஒரு புருஷனுடைய நிழலால் தொடப்பட்டால்
அதனின்று வேறான புருஷனை கொஞ்சம் கூட தொடவே தொடாது. ஸ்லோகம் 505. பார்க்கப்பட்ட பொருளின் குணங்கள் பார்க்கப்பட்டதினின்று வேறானவனும் மாறுதலற்றவனும் பற்றற்றவனும் ஆன பார்ப்பவனை வீட்டின் குணங்கள் வீட்டில் வைத்த விளக்கை தொடாதவாறு தொடமாட்டா. ஸ்லோகம் 506. சூரியனுக்கு செயல்களில் சாட்சியாயிருக்கும் தன்மை எப்படியோ, அக்னிக்கு இரும்பில் எரிக்கும் தன்மை எப்படியோ, பழுதைக்கு கற்பனை செய்யப்பட்ட பொருளுடன் பற்று எப்படியோ, அப்படித்தான் கூடஸ்தனும் அறிவுமயமாகிய நானும் எனக்கு. ஸ்லோகம் 507. செய்பவனாகவோ செய்விப்பவனாகவோ நான் இல்லை. அனுபவிப்பவனாகவோ அனுபவிக்கச் செய்பவனாகவோ நான் இல்லை. காண்பவனாகவோ காட்டுவிப்பவனாகவோ நான் இல்லை. அந்த நான் தானே பிரகாசிப்பவன், இப்படிப்பட்டவன் என்று கூற முடியாதவன். ஸ்லோகம் 508. ஜலம் போன்ற உபாதியானது அசையும் பொழுது உபாதியில் சம்பந்தப்பட்ட பிரதிபிம்பத்தின் அசைவை சூரியன் போன்ற மூலப்பொருளின் அசைவாக அறிவு மழுங்கியவர்கள் கருதுகிறார்கள். சூரியனைப் போல் செயலற்றிருக்கும் தன்னை நான் கர்த்தாவாய் இருக்கிறேன், நான் போக்தாவாய் இருக்கிறேன், ஐயோ நான் பாழாய் போனேன் என்றெல்லாம் அறிவு மழுங்கியவர்கள் கருதுகிறார்கள். ஸ்லோகம் 509. நீரிலோ அல்லது தரையிலோ ஜடமான இவ்வுடல் விழுந்து போகட்டும். குடத்தின் குணங்களால் அதனுள் அடங்கிய ஆகாயம் எப்படியோ அப்படி உடலில் உறையும் நான் அதனுடைய குணங்களால் பற்றப்பட மாட்டேன். ஸ்லோகம் 510. கர்த்தாவாயிருத்தல், போக்தாவாயிருத்தல், துஷ்டனாயிருத்தல், மதிமயங்கியிருத்தல், கட்டை போலிருத்தல், கட்டுப்பட்டு இருத்தல், விடுபட்டிருத்தல் முதலியவை எல்லாம் புத்தியின் விபரீதமான கற்பனைகள். உண்மையில் தனிப்பட்டவனும் இரண்டற்றவனும் பரபிரம்மமும் ஆகிய தன்னிடத்தில் அவை இல்லவே இல்லை. ஸ்லோகம் 511. பிரகிருதியின் மாறுதல்கள் 10ஆகவோ 100ஆகவோ 1000கணக்காகவோ இருக்கட்டும், பற்றற்ற சித் ரூபியாயிருக்கும் எனக்கு அதனால் என்ன? மேகம் ஆகாயத்தை ஒரு பொழுதும் தொடாது, அவ்வாறே நான் எதனாலும் பற்றப்படாதவன். ஸ்லோகம் 502. அவ்யக்தம் முதல் ஸ்தூலம் முடிய இவ்வுலகம் எதனிடம் தோற்ற வடிவில் மட்டும் காணப்படுகிறதோ, எது ஆகாயத்தைப் போல் நுட்பமானதோ அடிமுடியற்றதோ அந்த இரண்டற்ற பிரம்மமாகவே நான் இருக்கின்றேன். ஸ்லோகம் 513. அனைத்திற்கும் ஆதாரமாயும் எல்லா வஸ்துக்களையும் பிரகாசிப்பதாயும் அனைத்தின் வடிவாயும் எங்கும் நிறைந்ததாயும் குணங் குறி முதலியவை அனைத்தும் அற்றதாயும் என்றும் உள்ளதாயும் பரிசுத்தமாயும் அசைவற்றதாயும் கற்பனைகளை கடந்ததாயும் இரண்டற்றதாயும் உள்ள பிரம்மம் எதுவோ அதுவாகவே நான் இருக்கின்றேன். ஸ்லோகம் 514. எது மாயையின் வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்ததோ, அனைத்துயிரினும் அந்தராத்மாவாய் உள்ளதோ, மனதின் எண்ணங்களுக்கெட்டாததோ, சத்தியமாயும் ஞானமாயும் எல்லையற்றதாயும் ஆனந்த வடிவாயும் உள்ளதோ, இரண்டற்ற பிரம்மமோ அதுவாகவே நான் இருக்கின்றேன். ஸ்லோகம் 515. நான் செயலற்றவன், மாறுதலற்றவன், பின்னப்படாதவன், வடிவற்றவன், கற்பனைகளை கடந்தவன், என்றும் உள்ளவன், தொடர்பற்றவன், இரண்டற்றவன். ஸ்லோகம் 516. நான் அனைத்திற்கும் ஆத்மா, நானே அனைத்தும், நான் அனைத்தையும் கடந்தவன், இரண்டற்றவன், அறிவே உருக்கொண்டவன் நான், முடிவில்லாத ஆனந்த வடிவினன் நான். ஸ்லோகம் 517. இந்த ஆத்ம ஒளியால் அனைத்தையும் ஆளும் ஐஸ்வர்யம் தங்களுடைய கிருபை என்னும் மகாலட்சுமியின் திருவருளால் என்னால் அடையப்பட்டது. மகாத்மாவாகவும் குருவாகவும் ஆகிய தங்களுக்கு நமஸ்காரம். மேன்மேலும் உரித்தாகட்டும். மீண்டும் மீண்டும் பன்முறை நமஸ்காரம். ஸ்லோகம் 518. குருநாதரே, இந்த நீண்ட கனவு போன்ற உலகில் மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட பிறப்பு, மூப்பு, சாவு முதலியவை நிறைந்த காட்டில் வழி தெரியாமல் சுற்றி வருபவனும், தினந்தோறும் பலவிதமான துக்கங்களால் வருந்துபவனும், அகங்காரம் என்னும் புலியால் துன்புறுத்தப்பட்டவனும் ஆகிய இந்த என்னை அளவிறந்த கருணையால் அவ்வாழ்ந்த உறக்கத்தினின்று எழுப்பி மிகச்சிறந்த முறையில் காத்து அருளினீர். ஸ்லோகம் 519.
குருமார்களின் அரசே, உங்களுக்கு நமஸ்காரம். சத்தாகிய ஒரே பொருளாய் விளங்கும் அந்த உங்களுக்கு நமஸ்காரம். எது இந்த உலக வடிவில் பிரகாசிக்கிறதோ அந்த விளக்க முடியாத பேரொளி வடிவினரான உங்களுக்கு நமஸ்காரம்.